ಜಗತ್ತಲ್ಲಿ ಅಂಬೇಡ್ಕರ್ ತತ್ವವನ್ನ ಮೊಟ್ಟ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ತೋರಿಸಿದವರು ಯಾರು? ಹೇಳ್ಬೇಕಲ್ಲ ನೀವು ಯಾರು ಅಂತ. ಪಾರಂಗಿ, ನಮ್ಮ ತಮ್ಮ, ನಮ್ಮ ಅಣ್ಣ, ನಮ್ಮ ಬಂಧು ಪಾರಂಗಿ. ಇಡೀ ಭಾರತ ದೇಶದ ಸಿನಿಮಾ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಅಂಬೇಡ್ಕರ್ ತತ್ವವನ್ನು ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಪ್ರತಿಪಾದಿಸಿದವರು ಪಾರಂಗಿ. ಅವರು ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ದೂರದ ಚೆನ್ನೈಯಿಂದ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಮ್ಮೆದುರಿಗೆ ಕೂತಿದ್ದಾರೆ. ನಾವು ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಪೊಲೀಸ್ ವರಿಷ್ಠಾಧಿಕಾರಿಗಳಾದಂಥ ಎಂ ನಾರಾಯಣ್ ಅವರಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾಕೆ ಕಾರಣಂದ್ರೆ 150 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿದ್ರು ಅವರು. ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಈ ತರ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಗ್ತಾ ಇದೆ ಪಾರಂಜಿತ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ. ನೀವು ಬರಲೇಬೇಕು ಇಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅವರು 150 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಿಂದ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ ಪಾರಂಜಿತ್ ಜೊತೆಯಲ್ಲಿ. ದ್ರಾವಿಡ ಕಲೆಗಳ ಎಲ್ಲ ಪ್ರದರ್ಶನಗಳು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಡೀತಾ ಇದೆ. ನಾವು ಕೂಡ ಅದರ ಒಂದು ಭಾಗವೇ. ಕತ್ತಲ ಜಗತ್ತಿಗೆ ಬೆಳಕನ್ನು ನೀಡಿದ ಅರಿವೇ ಅಂಬೇಡ್ಕರ. ದಿಕ್ಕು ದಿಕ್ಕಿಗೂ ಕಿರಣ ಬೀರಿದ ನಮ್ಮ ತಾಯಿಯೊಳಗಿಗೆ ಬಂದರೆ, ಅಡವಿ ತಾಯಿಗೆ ಬಂದರೆ, ನಮ್ಮ ತಾಯಿಯೊಳಗಿಗೆ ಬಂದರೆ. ಅಡವಿ ತನ್ನಾಗಿದ್ದೆ ಅನ್ನಕ್ಕೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ, ಅಡವಿ ತನ್ನಾಗಿದ್ದೆ ಅನ್ನಕ್ಕೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಬೆಳೆಯು ಹಟ್ಟಿಗೆ ಬಂದ್ರೆ ಹಬ್ಬವ ಮಾಡೋಣ, ಬೆಳೆಯು ಹಟ್ಟಿಗೆ ಬಂದ್ರೆ ಹಬ್ಬವ ಮಾಡೋಣ.
நம்மி தமட்டை மேலானே ಅಂಬೇಡ್ಕರ್ ಮೇಲಾನೆ ನಮ್ಮಿ ಆದಿಮ ತಮಟೆಯ ಮೇಲಾನೆ It's your boy, MC Stone. Baby, Nandri. Thank you. Next rapper is on the way. Come on. Oh. Yeah. Baby, you wanna know what my shit got, you know? Let me know you get to know I wanna know. Baby, you wanna know what my shit got, you know? Let me know you get to know I wanna know. Let me share. Money, சாதி
சந்தோஷம். ஆக்சுவலி கேஜிஎஃப்பை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேன். அம்பேத்கருடைய எழுத்துக்களில் படிக்கிறப்போ இன்னும் கேஜிஎஃப்போடைய பலம் எனக்கு வந்து தெரிஞ்சது. அண்ட் வந்து அயோத்திதாசர் பண்டிதர் ஏன் இங்கே வந்து ஒரு புத்த மார்க்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு வந்து தெரிஞ்சது ஆக்சுவலி. அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பலம் வாய்ந்த ரொம்ப கட்டுப்பாடுடைய மக்களை அயோத்திதாசர் அவர்கள் கண்டடைந்தார். அதனாலே இங்கே வந்து தன்னுடைய மார்க்கத்தை ஆரம்பித்தார் உங்களை நம்பி அப்படின்றத ஒரு வரலாறு நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சது. பல வரலாற்று நிகழ்வுகள் தகவல்கள் வரலாற்று இங்கே நிறைய நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ கேஜிஎஃப் ஒவ்வொரு முறையும் வரப்போ பல வரலாறை எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கு. அண்ட் கேஜிஎஃப் நிலத்தில் நான் ஒவ்வொரு முறை வரப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வு இங்கே வந்து கிடைச்சிருக்கு. இந்த நிலத்துக்கும் நிலத்தில் இருக்கிற மக்களுக்கும் லைக் அவங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து அந்த வரலாறும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஏதோ ஒரு உந்து சக்தியாக ஒரு ஆதரவாக டெஃபினட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே இருக்கிற இளைஞர்களை நான் சந்திக்கிறப்போ அவங்ககிட்ட பேசுகிறப்போ அவர்களுக்குள்ள இருக்கிற அம்பேத்கரிய உணர்வு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தது. குறிப்பாக இளைஞர்கள் கிட்ட அம்பேத்கர் தேங்க்யூ ஐயா. எங்களுக்காக நீங்க சில வார்த்தைகள் பேசணும்னு சொல்லி கேட்கிறோம். ஐயா ராஜேந்திரன் அவர்கள் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூமாலையை செலுத்துவார். மார்கழி மக்களின் நினைவு பரிசை இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்குகிறார். ஐயா இந்த நிகழ்ச்சி வந்திருக்கீங்க, ப்ளீஸ் ஹேவ் யூ வேர்ட். ஜெபி அதிக நேரம் பேச முடியாது, மியூசிக் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். நான் பேசவே கூடாது தான் 2 நிமிஷம் பேசினாங்க. நான் என்ன பேசணும், தங்கவயல் மக்களுக்காக ஒரு மார்கழி நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லாம் நம்ம சமுதாய மக்களை வச்சே தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் பாருங்க, நம்ம ஊருக்கு பொருத்தமாகவே இருக்குது. ஒருத்தர் சொன்னாரு, நான் எருமைனாக்கா பெருமை சொல்லுங்க அப்படின்னு. நம்ம எருமை பாடிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா வெறும் பெருமை பேசிய ஊரை கோட்டை விட்டோம் லட்சணப்பா. நேரு காலத்துல இருந்து தங்கத்தை கொடுத்தோம், அமெரிக்கா கொடுத்தோம், லண்டனுக்கு கொடுத்தோம். இப்பதான் பேசிட்டு நான் 20 வருஷமா 25 வருஷமா 52,000 ரூபாய் வாங்காது. அதனால அந்த பாட்டு உண்மையில ரொம்ப அற்புதமாக கொண்டாந்துக்கிறார் கேஜிஎஃப்க்கு. நான் எருமைன்னு சொன்னா நீங்க பெருமைன்னு சொல்லுங்க, இப்படியே சொல்லி ஓயிடும் தங்கவயல் என்று கூறி என்னைக்கு இருந்தாலும் இன்னொரு வார்த்தை ஒரு பாட்டு பாடினாங்க, சேக்குவாரா சேக்குவாரான்னு. யார் சேக்குவாரா?
கியூபா நாட்டு பிரசிடென்ட் பெடரல் கேஸ்டருடைய சீடன், அவருடைய ஃபாலோவர், தன் நாட்டுக்காக தன் மக்களுக்காகவும் தன்னுடைய இனத்துக்காகவும் வாழ்ந்தவன். அப்படி வாழ கத்துங்க என் வருங்கால வாலிபர்களே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இந்தியான்றத மாற்றி பாரதம்னு வைக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பேசுகிறான். நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எடுக்கல. ஆனால் நம்ம டைரக்டர் அதெல்லாம் கருத்து கொண்டு அந்த பாட்டிலே கொண்டாரு. இந்தியான்றதை மாற்றி அமைக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அதுதான் சனாதானம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு நிமிஷம், ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்தியான்றதை மாற்றத்துக்கு அவ்வளோ ஈஸியாக முடியாது. உன்னுடைய பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. மகாத்மா காந்தி இந்த தேசத்தினுடைய பிதா தந்தை புகழறல, புகழறமா இல்லையா? புகழ்ந்துக்கோ, வானான்னு சொல்ல. ஆனா உன் பாஸ்போர்ட்ல எடுத்து பாரு, என்னன்னு இருக்கணும்? இந்தியானா இருக்குது ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. எடுத்து பாரு உன் பாஸ்போர்ட், ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. அதை உருவாக்குறது யாருன்னா அவரு தாண்டா தேசப்பிதா பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால அவரை நினைச்சு தைரியமா எல்லாரும் மத்தியிலும் எல்லா ஸ்டேட்லையும் தெரியணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரே ஒரு டைரக்டர் யாருன்னா டைரக்டர். அதனால தங்கவயல் இளைஞர்கள் நீலம் குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அவர் கூட சேர்ந்து தங்கவயல் மக்கள் எல்லாருமே நாங்கள் உறுதுணையா இருப்போம். எங்க இருந்தாலும் எங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் பாடுங்க. அவர் பதவியில் இருக்காரோ இறந்தாரோ இல்லையோ, நான் அவர் கட்சியை சேர்ந்தவன் இருந்தனோ இல்லையோ, ஆனா நான் எருமையா இருக்க மாட்டேன், பெருமையாகவும் பேச மாட்டேன் என்று கூறி என் ஜெய்வின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்வி. உண்மையில பெரிய நன்றிகள். இங்க வந்து நிகழ்ச்சி நடக்க போதுன்னு தெரிஞ்சு அண்ணா அவர்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் வந்து இவ்வளவு நாங்கள் அழைச்சதன் பேர்ல மேடைக்கு வந்து மக்களோட மக்களாக இருந்து நம்மளோட இந்த நிகழ்வை கொண்டாடுற அண்ணனுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஸோ மச் சார். நன்றி நன்றி நன்றி. நிகழ்வில் அடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு ஈவெண்ட்